முதியவர்கள் கவலைப்படாமல் அமைதியாக வாழ வேண்டிய 5 வழிகள். 1. தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் கேள்விகளை தவிர்த்தல். உங்க ஓய்வூதியம் எவ்வளவு? நீங்க ஓய்வு பெற்றும் கூட வேலை செய்யறீங்களா? இந்த கேள்விகள் தனி உரிமையை மீறுகின்றன. ஒரு முறை பெரியசாமி என்பவர் தாம் வாக்கிங் செல்கையில் அங்கே பழக்கமான ஒருவர் தன்னுடைய ஓய்வூதியம் என்ன என கேட்க, இவரும் தனது ஓய்வூதியத்தை உண்மையாக சொல்ல, அவரும் அங்கே இன்வெஸ்ட் செய்யுங்கள், இங்கே இன்வெஸ்ட் செய்யுங்கள் என சொல்லி ஏதோ ஒரு லிங்கை அனுப்ப, இவரும் வெள்ளந்தியாக அதை அமுக்கி தேவையில்லாத பண நஷ்டத்தை அது உண்டாக்கியதே மிச்சம். மீதியுள்ள வாழ்வில் பணம் பண்ணும் ஆசையை அது தேவையில்லாது தூண்டிவிட்டு விட்டது. பிரச்சனைகளை உருவாக்கும் கேள்விகளை தவிர்த்தல். உங்க மகளோட துணையெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அக்கம் பக்கத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இவை கிசு மற்றும் உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு வழிவகுக்கும். ஒரு முறை பிரேமா தனது கோவிலில் சந்திக்கும் தோழி கலைவாணியிடம் தனது மருமகளிடம் உண்டான பிரச்சனைகளை சொல்ல போக, அந்த கலைவாணியோ அதை அப்படியே பிரேமாவின் மருமகளிடம் ஒப்பிக்க, மாமியார் மருமகள் இடையே அது பலத்த சங்கடத்தை உருவாக்கிவிட்டது. ஆகவே இது போன்ற பர்சனல் கேள்விகளுக்கெல்லாம் நடுநிலையான பதில்களே சிறந்தது. நமது சக்தியை, ஆற்றலை வடிய செய்யும் கேள்விகளையும் தவிர்க்க வேண்டும். சமூக வலைத்தளங்களை ஏன் அதிகம் பயன்படுத்துறது இல்ல? அரசியல், மத விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கு புன்சிரிப்பே போதுமானது. சிவானந்தர் அரசியல் ஞானம் அதிகம் உள்ளவர்தான். அவர் அதற்காக பொதுவெளியில், ட்விட்டரில் தொடர்ந்து தனது கருத்துக்களை உணர்ச்சி பொங்க பொங்க வெளியிட ஆரம்பித்ததால் அதுவே அவருக்கு அது பெரும் தலைவலியை உண்டாக்கியது. தொடர்ந்து தன்னால் நாட்டில் நடக்கும் ஒரு பிரச்சனையை கவனிப்பதும் அதை பற்றி எழுதுவதுமே பெரிய அழுத்தமாக ஆகி தூங்க முடியாது தவித்தார். பொதுவாக வயதானவர்கள் தங்கள் ஆற்றலை ஞான வழியில் செலவிட்டாலே போதும். கருத்து கந்தசாமியாக இருத்தல் அவசியமில்லை. கவலைப்படாமல் இருப்பது. கவலைப்படாமல் இருப்பது என்றால் உதாசீனமாக இருப்பது என்று அர்த்தமல்ல. உணர்ச்சி வசப்படாமை, குற்ற உணர்வு இல்லாமல் எதற்கும் நேராக இல்லை, வேண்டாம் என சொல்வது. எதிலும் அமைதியான நடைமுறைகள் மன அமைதியை பாதுகாக்கும். குப்பண்ணா தனது பேரன் பேத்திகள் சரியாக படிக்கவில்லையே, அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே, தனது மகன் இன்னும் வீடு வாங்கவில்லையே என்பதெல்லாம் மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். அதெல்லாம் உண்மையில் தேவையில்லாத கவலைகள். அதற்கெல்லாம் கவலைப்பட அவர் பிள்ளைகளே உள்ளனர். இவர் கவலைப்பட்டு ஆக போவதென்ன? இவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாத நிலையில் தீர்வுகள் கொடுப்பதை தவிர்த்தல் வயதாகும் போது ரொம்ப தேவை. வயதானவர்கள் யாருக்கும் நீண்ட விளக்கம் கொடுக்க தேவையில்லை. சில முதியோர்கள் அவர்களுக்கு தெரிந்ததை வைத்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முனைவர். ஆனால் இப்போது உள்ள பிள்ளைகளோ, நீங்க அப்டேட்டடாவே இல்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது என மூக்குடைப்பாங்க. அமைதி என்பது நாமே உருவாக்கிக் கொள்வது. அது எதில் இருந்தும் யார் கொடுத்தும் வருவதில்லை. எந்த ஒரு பிரளய கட்டத்திலும் ஒருவர் அமைதியாக இருக்க முடியும், தக்க மனதிடத்துடன் விழிப்புணர்வோடு இருந்தால்.